17 மருத்துவர்கள் குணப்படுத்த முடியாத சிறுவனை குணப்படுத்திய ChatGPT ஒரு மருத்துவ அதிசயம். 4 வயது சிறுவன் ஒருவரின் மர்மமான நோய்க்கு அவரது தாயார் 17 மருத்துவரிடம் மாறி மாறி காண்பித்த நிலையில் குணமான மகனுக்கு ChatGPT மூலம் சரியான நோயை கண்டுபிடித்து சிகிச்சை பெற்றதால் குணமான அதிசயம் ஆச்சரியத்தை அளிக்கிறது. அலெக்ஸ் என்ற சிறுவன் கொரோனா தாக்குதலுக்கு பின் பல்வலி, வளர்ச்சி குறைவு, சமநிலை இழப்பு போன்ற அசாதாரண அறிகுறிகளை கொண்டிருந்தான். அவனது தாய் கோர்ட்னி 17 மருத்துவ நிபுணரிடம் ஆலோசனை பெற்றாலும் ஒருவரும் சரியான நோயினை கண்டறிய முடியவில்லை. அலெக்ஸின் உடல்நிலை தொடர்ந்து மோசமடைய தொடங்கிய போது கோர்ட்னி வழக்கத்திற்கு மாறாக ஒரு தீர்வை நாடினார். அதுதான் ChatGPT எனும் செயற்கை நுண்ணறிவு மொழிமுறை. அவர் அலெக்ஸின் அறிகுறிகள் மற்றும் MRI ஸ்கேன் முடிவுகளை ஒவ்வொன்றாக அந்த சிஸ்டத்தில் பதிவு செய்தார். சில நொடிகளில் ChatGPT ஒரு அதிர்ச்சியான ஆனால் தெளிவான சாத்தியக்கூறை வழங்கியது. அந்த சிறுவனுக்கு தீட்டர்ட் கார்ட் சிண்ட்ரோம் என்ற அரிய நரம்பியல் கோளாறு இருப்பதாகவும் அதில் நரம்பு கழிவுகள் திசுக்களில் மாட்டிக்கொண்டு முதுகு நரம்பின் இயக்கத்தை தடுக்கும் நோய் என்றும் கூறியது. இந்த தகவலுடன் கோர்ட்னி ஆன்லைன் மூலம் இதே போன்ற அறிகுறிகள் கொண்ட குழந்தைகளின் பெற்றோர்களை தொடர்பு கொண்டு அவர்கள் பின்பற்றிய சிகிச்சையை தெரிந்து கொண்டார். பின்னர் ஒரு நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் அந்த நோயை உறுதி செய்தார். அலெக்ஸ் என்ற சிறுவனுக்கு அதன்பின் முதுகு நரம்பு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் தற்போது படிப்படியாக பூரண குணமாகி வருகிறார். 17 மருத்துவர்கள் முயற்சி செய்த போதும் மருத்துவர்கள் அந்த நோயை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் பெரும் அளவிலான தரவுகள், பயிற்சி பெற்ற செயற்கை நுண்ணறிவு ஒரு முக்கியமான மர்ம முடிச்சை அவிழ்த்துள்ளது. இந்த நிகழ்வு நவீன தொழில்நுட்பமும் மனித உறுதியும் இணைந்தால் எந்த வகை மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்பதை நிரூபிக்கிறது. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.